சாலையில் தோண்டப்படும் பள்ளங்களால் தினம்தோறும் மரணத்தின் பிடியில் பயணிக்கும் மக்களின் பயணத்தை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குண்டும் குழியுமான சாலைகள், தாங்கி தாங்கி செல்லும் வாகனங்கள், தினம் தினம் மரணத்துடன் போராடும் மக்கள். அப்படி ஆபத்து மிகுந்த சாலைதான் சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள கத்தீட்ரல் தோட்ட சாலை. சாலை புனரமைப்பு பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் சரியாக சீரமைக்கப்படாததால் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இந்த சாலை ஒரு பிரதான சாலை அல்ல என்றாலும் மவுண்ட் ரோட்டில் ஏற்படும் வாகன நெரிசலை தவிர்க்க மக்கள் மாற்று வழியாக அடிக்கடி பயன்படுத்தும் முக்கிய சாலையாக அமைந்துள்ளது. ஆனால் கடந்த 6 மாதங்களாக இந்த சாலையில் தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக மூடப்படாமல் இருந்து வருகின்றன. இதனால் தற்போது நிலவும் சாலையின் துயரமான சூழ்நிலை வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சவாலாக மாறியுள்ளது. இந்த ரோடு கிட்டத்தட்ட 6-7 மாசமா அந்த மாதிரி தான் இருக்கு. வராங்க, நோண்டுறாங்க, அப்படியே நோண்டி விட்டு அப்படியே மண்ணை தள்ளி விட்டு போயிடுறாங்க. இதனால வண்டி வர ரொம்ப பள்ளமாயிடுது. பள்ளமாகி இந்த 2 வீலரில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டின்னு போகிறவங்களாம் ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. இதனால் ரொம்ப பிரச்சனையாகுது. பெரிய வண்டியும் போக முடியல, சின்ன வண்டியும் போக முடியல. இது நான் என்ன சொல்கிறேன், ரோடு போட்டால் பரவாயில்ல, அப்படியே விட்டு போயிடுறாங்க. இதுதான் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை. இந்த இடம் இல்லை, எல்லா இடமும் அந்த மாதிரி தான் இருக்குது. சாலையில் உள்ள பள்ளங்கள் காரணமாக வாகன ஓட்டிகள் தடுமாறி சாலை விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் போதிய ஒளி இல்லாத சூழ்நிலையில் இந்த பள்ளங்கள் மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகின்றன. மேலும் இந்த சாலையில் ஒரு தனியார் மருத்துவமனை மற்றும் தனியார் பள்ளிக்கூடம் உள்ளதால் நோயாளிகள் மற்றும் மாணவர்கள் சாலையை கடக்கும் போது பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். சார், நான் பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் இந்த ரோடு வழியாக வருவேன். டெய்லி நான் ஸ்கூல் சவாரி இந்த பக்கம் தான் வரேன். ஸ்கூல் பிள்ளைங்க இந்த பக்கம் போக முடியல, வர முடியல. அந்த ரோட்டில் வந்தால் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் ஜாகாப்சர் மாற்றுறது, ஃப்ரண்ட்டு ஜாகாப்சர் மாற்றுற. ஸ்கூல் பசங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதை கவர்மெண்ட் பார்வைக்கு எடுத்துகிட்டு போய் இதை கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. எனக்கு ஸ்கூல் பசங்க போகிறோம், இந்தமாரி பள்ளம் ரோடு வீடு இருந்தால் நாங்கள் எப்படி போகிறது? ஸ்கூல் பசங்களை வச்சு நாங்களும் நிறைய பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துட்டோம். யாரும் பண்ண மாட்டாங்க. வராங்க, நோண்டி போட்டு போயிடுறாங்க. ப்ரைவேட்டில் ஆள் நோண்டுறாங்க, போயிடுறாங்க. ஒயர் போடுறோம், அது போடுறேன்ட்டு. இதை நீங்கள் கவர்மெண்ட் பார்வைக்கு கொஞ்சம் எடுத்து போய் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இவை அனைத்தும் மக்கள் மனதில் கவலையையும் கோபத்தையும் உருவாக்கியுள்ளது. கடந்த 6 மாதங்களாக இந்த சாலையின் நிலைமை இப்படிதான் உள்ளது என்றும் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது நல்லா கடந்த ரோடு வெட்டி போட்டு போனாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கல. எவ்வளோ பேர் விழுந்து எந்திரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்குது, பாவமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறாங்க, வர்றாங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கொஞ்சம் இதை நல்லபடியாக கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த சாலை நீண்ட காலமாக பழுதடைந்த நிலையில் உள்ளதாகவும் நகராட்சி சார்பில் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது அப்பகுதி மக்களின் வேதனை. ஆகையால் இந்த சாலையில் உள்ள பள்ளங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கத்தீட்ரல் சாலையில் தோண்டப்பட்டுள்ள பள்ளத்துக்கு காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த சாலையில் தினந்தோறும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை செல்லும் பொழுது வாகன ஓட்டிகளுக்கு இந்த சாலையில் இருக்கக்கூடிய குண்டும் குழிகள் ஒரு தடையாக உள்ளது. மேலும் இந்த சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்கள், அதாவது இந்த பள்ளங்களை அனைத்தும் சரி செய்ய வேண்டும் என மாநகராட்சியிடம் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.